தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையும் விருப்பமும். என்னுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டுக்கு வருகிற முதலீடுகள் தென் மாவட்டங்களில் வருவதற்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் முன்முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலான முதலீடுகள் சென்னை வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தான் வருகிறது. ஒப்பீட்டளவில் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறது. அதை முறிப்பதற்கான கண்டிப்பாக முதலீடு செய்ய வருகிறவர்கள் ஒரு மாநிலத்தின் பரந்த சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அரசு தான் அதை நடத்தணும். ஸோ தென் மாவட்டத்தில் முதலீடு செய்தால், தொழில்களை துவங்கினால் கூடுதல் முன்னுரிமையும் கூடுதல் சலுகையும் வழங்கி வருகிற முதலீடுகளை மதுரையை மையப்படுத்திய முதலீடுகளாக மாற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் கூடுதலாக முன்முயற்சி செய்ய வேண்டும், கூடுதலாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டங்களுக்கு 50 கோடி ரூபாய் தான் ஒதுக்கிட்டதாக ஒரு தகவலும் இருக்குது. இல்லை, அப்படி இல்லையா? ஆமாம் சார். இந்த வந்திருக்க முதலீடு இல்லையா? இல்லை, அதாவது வந்திருக்கிற கையெழுத்தான முதலீடுகள் விவரங்களை நானும் தொடர்ச்சியாக அதை பார்த்து கொண்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். போதுமானதாக தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிற முதலீடுகளில் தென் மாவட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை கொடுக்கிற விஷயத்தில் மாநில முதல்வர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இது தொடர்ந்து சென்னையை உள்ளிட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்ற மாவட்டங்களில் மட்டுமே தொழில்களும் முதலீடும் வருவதென்பது அந்த மாவட்டத்திற்கு மக்களுக்கே நல்லதில்லை. அவ்வளவு நெருக்கடியே அங்கே உருவாகிக்கிட்டே இருக்குது. அதே தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் அல்லது சென்னை மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்ட வளர்ச்சி மிக மிக தேவையான ஒன்று. அதில் ஒரு பெரிய தொய்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பிரேக் தேவை, ஒரு முறிப்பு தேவை. எனவே மிகப்பெரிய நிறுவனங்கள் மதுரையை மையப்படுத்திய முதலீட்டை உருவாக்கிய காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவமனையில் சுற்றுச்சூழல் அனுமதி தமிழக அரசு தான் வழங்கியிருக்காங்க. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மருத்துவ அமைச்சர் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பிக்கும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பாசகர் என்ன சொல்கிறாங்க, கட்டுமானம் தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம எதை சார் நம்ம எடுத்துக்கிறது? அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத்தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ், மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார். அதை ஒட்டி தான் நாங்கள்லாம் பேசணும். அந்த பதிலில் மதுரை எய்ம்ஸ் விவரமே இல்லை. ஏன் இல்லைன்னா, டெண்டர் விடுறதுல டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, எனவே நாங்கள் பட்டியலில் சேர்க்கலன்னு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை இருப்பதால் நாங்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை என்று 25 நாளைக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் டெக்னிக்கல் எரர் எப்போ தான்ப்பா முடியும்? அது எப்படி எதிர்க்கட்சி மாநிலங்கள், ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் டெக்னிக்கல் எரர் வந்துக்கிட்டே இருக்குது. மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எத்தனை தடவை தான் டெக்னிக்கல் எரர் வரும்? இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். இதே நட்டா அவர்கள் 16வது நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க பொழுது துவக்கப்பட்ட திட்டம் இது. 16 முடிஞ்சு 17 முடிஞ்சு இப்போ 18வது நாடாளுமன்றம். இப்பொழுதாவது நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அதற்கு தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்தியாவின் பாதுகாப்பு அரணாய் விளங்குகிறாரு மோடி அப்படின்னு சொல்லி அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அமித்ஷாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா தெரிவிச்சா என்ன மாதிரியான புதலாரும் அவர் தெரிவிக்கும்? இன்னைக்கு இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு பிறந்தநாள் என்பது தந்தை பெரியாரின் பிறந்தநாள். நான் என்னுடைய ஹீரோவை தான் பேசுவேன். வில்லன்களை பேசுவது எனக்கு வேலை இல்லை. நான் என்னுடைய கதாநாயகனை கொண்டாடுவேன். தந்தை பெரியார் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு தினம் இது, ஒரு நாள் இது. அனைவருக்கும் தந்தை பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.